எனக்கு சாரதாவை ரொம்ப பிடிக்கும். தனிமையானவள் சாரதா. அனாதியில் வாழ்ந்து வருபவள். அதிகாலை காற்றாகி விழாவில் கூசுபவள். ஒருமுறை கூட திரும்பி பார்க்காதவள். எனக்கு சாரதாவை ரொம்ப பிடிக்கும். சாரதா என் காதலி அல்ல, முன்னாள் காதலி அல்ல, அதற்கு முன்னாள் காதலியும் அல்ல, ஒரு பால்யகால சகி கூட அல்ல. சாரதா முக்கியமானவள். சாரதா தோழி அல்ல, தோழர் யாருக்கும் தோழி அல்ல, பக்கத்து வீட்டுக்காரி அல்ல, மறக்க முடியாத மறக்கக்கூடிய சம்பவம் எதிலும் சம்பந்தப்பட்டவள் அல்ல, சுசீலாவும் அல்ல. சாரதா எதிர்பாராமல் குறுக்கிடுபவள். நான் கடந்து வந்த சித்தாள்கள், மனைவிகள், குரூபிகள், மாணவிகள், விபச்சாரிகள் யாருக்கும் சாரதா என்று பெயர் இல்லை. என் அறைக்கு வெளியே நடந்து கொண்டே இருக்கிறாள். சாரதா ஒரு புகைப்படம் அல்ல, குறியீடு அல்ல, மானசீகம் அல்ல, முலைகள் அல்ல, உதடுகள் அல்ல, கதகதப்பல்ல, கவிச்சி அல்ல, ஒரு முகம் கூட அல்ல. சாரதா ஒரு பெயர், எப்படியோ காற்றில் வந்து ஒட்டிக்கொண்ட ஒரு பெயர். சாரதா ஒரு சப்தம், பறவை குரலின் ஒரு துண்டு. மென்மையாக கூப்பிடுகிறேன், எச்சிலால் அப்பெயரை நனைக்கிறேன், வெவ்வேறு லயங்களில் சொல்லி பார்க்கிறேன். தெருவில் யாரும் இல்லாத போது உரக்க கூவி அழைக்கிறேன். என்னவென்று கேட்டு நிஜமுறுத்தி வந்து விடுவாளோ என்று அவ்விடம் விட்டகல்கிறேன். சாரதா தன் பெயருக்குள் எந்த உடலையும் அனுமதிக்காதவள், யாருடைய குரலுக்கும் பதில் சொல்லாதவள். கவிஞர் மனுஷபுத்திரன்.